Hi friends, வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்டு சலிச்சு போச்சா? ஓகே வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபியை இப்போ பார்ப்போம். பேன் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு கரைய விடுங்க. பட்டருக்கு பதிலாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பட்டர் கரைஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பூண்டு துண்டுகளை அதில் போட்டு வதக்கி விடுங்க. சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அங்கே செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய துண்டுகளை போட்டு வதக்கி விடுங்க. இப்போ உப்பு மஞ்சள் போட்டு பிழைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கோழி துண்டுகளை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனில் இப்படி மஞ்சள் தூள் உப்பு போட்டு பிழைஞ்சி வைக்கிறப்ப அதில் இருக்கிற கெட்ட வாடையோ இல்லை கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எதுவும் இருந்தாலோ அழிஞ்சிருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் இப்படி நவுத்தி ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டர் தனியாக வரும். இப்போது அடித்து வச்சுருக்கிற முட்டையை பட்டர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சிக்கலாம். நான் இப்படி கிண்டுற மாதிரியே கிண்டுங்க முட்டையை. அப்போ தான் முட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா முட்டையும் பொரிச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு பிளேட் சோறு போட்டுக்குங்க. ஒரு பிளேட் சோறு போட்டால் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் கரெக்டான அளவுக்கு வரும். உப்பு போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் சோறாக்குறப்பயே உப்பு போட்டு சோறாக்கிட்டிங்கன்னா இப்போ உப்பு போட்டுக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் சாய் சாஸ் ஊற்றிக்கிங்க. சாய் சாஸ் ஆப்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காரத்துக்கு இதில் லைட்டாக கருப்பு மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ நம்ம இந்த சமையலோட முக்கியமான மெயின் பொருளை பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸோட பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, பச்சை மஞ்சள் சிவப்பு கலரில் இருக்கிற கேப்சிகம் தாங்க. இப்போ இந்த கேப்சிகம் துண்டுகளை ஃப்ரைட் ரைஸில் போட்டு நல்லா கிண்டி விடலாம். கேப்சிகம் தமிழில் கொடமிளகாய். இதில் நிறைய சத்துங்க இருக்குங்க. இப்படி 3 கலர் கேப்சிகம் கலந்து போடுறப்ப இன்னும் ரொம்ப வாசமாக சுவையாக இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபுட்ஸ் எல்லாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் சின்ன சின்ன சைஸில் கேப்சிகம்மை கட் பண்ணிக்கங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் தான் போடணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட ப்ரான் இறால் இருந்துச்சுன்னா அதையும் போடலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து ஒரு சூப்பரான சுவையான ரெசிபியோடு சந்திப்போம்.